ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். நம்ம திருப்பத்தூர்லேருந்து 12 ஜோதிர்லிங்கம் சைக்கிள் பெடல் பண்ணிகிட்ருக்கோம் ஆல் ஓவர் இந்தியா. இன்றைக்கி டே வந்து பார்த்திங்கன்னா 96 வெற்றிகரமாக சைக்கிள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம். அரௌண்ட் 6500 கிலோமீட்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி 10 ஜோதிர்லிங்கம் இது வரைக்கும் நம்ம தரிசனம் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ் மல்லிகார்ஜுன், அப்புறம் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், இந்த 2 கோயில் தான் பேலன்ஸ் இருக்குது. ரொம்ப மன நிறைவும் ரொம்ப சந்தோஷமும் உங்களுடைய ஆதரவும் சரி, சிவனோட அருளாலையும் சரி, நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி 96வது நாள். ரொம்ப வெற்றிகரமாக நம்ம நேற்று பைத்யநாத் கோயில் தரிசனம் பண்ணியிருந்தோம். வேறு மாதிரி அதெல்லாம் ஒரு சவால் நிறைந்த கோயில் அப்படின்னே சொல்லலாம். நம்ம நேற்றெல்லாம் ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டு இப்போ நம்ம காலையில் கிளம்பி ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டை தான் நம்ம கிராஸ் பண்ணி போகணும். அதுக்காக நம்ம காலையிலே கிளம்பினோம். இங்கேருந்து வெஸ்ட் பெங்கால் அரௌண்ட் 80 கிலோமீட்டர்ஸ் மேலே. ஸோ இங்கேருந்து நம்ம வைத்தியநாத்தில் வெஸ்ட் பெங்கால் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேட் உள்ளே போவோம். இது நம்மளுக்கு 13வது ஸ்டேட் நினைக்கிறேன். 13 ஸ்டேட்டு நம்ம இன்றைக்கி கடக்க போகிறோம். காலையிலே நம்மளாம் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெடல் போனோம். அது ஆஸ் யூஷுவல் தான், பீகாரில் நடந்த மாதிரியே அதே மாதிரி தான் ஜார்க்கண்ட்லேயும் நிறையா ஃபேன்ஸ் நிறையா வியூவர்ஸ் எல்லாம் பார்த்தோம். நிறைய பேர் பேசினாங்க, நிறைய பேர் செல்ஃபிஸ் எல்லாமே எடுத்துக்கினாங்க. பட் அதில் சின்ன சின்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் எப்படி இது பீகார் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஜார்க்கண்ட், இட்ஸ் அ கிரிமினல் பிளேஸ் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி நம்மளுக்கு சொன்னாங்க. சரி, நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஹியூமன் தானே அப்படின்ற அந்த சிம்பிளான ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கு நம்ம அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ ஏன் அப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை இந்த ஏரியா அப்படி இருக்கலாம் மேபி. ஸோ அதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சி நாமளும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் காலையிலையும் சரி, நம்ம காலையில் ஸ்வீட்டு அண்ட் சமோசா, உருளைக்கிழங்கு பஜ்ஜி அப்படி தான் எடுத்துக்கிட்டோம். திரும்ப மதியமும் சேம் அதே தான் இருந்தது. இங்கே ஃபேமஸே அதுதான் மேட்ரே. இங்கே ஃபேமஸான ஒரு விஷயமே ஸ்வீட்ஸ் தான். உத்தரகாண்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் ஸ்வீட்ஸ் தான். ஏன்னா அவ்வளோ ஸ்வீட்ஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஒரு 3-4 நாளாக இங்கே ட்ராவல் பண்ணும்போது ஃபுல்லாகவே அதுதான் நான் சாப்பிட்டே பழகினேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்டே எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்தேன். குலோப் ஜாமுனாக இருக்கட்டும், ஜாங்கிரியாக இருக்கட்டும், அப்புறம் அதே மாதிரி லட்டு, இது மை ஃபேவரட் எப்போவுமே லட்டு. ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது ரொம்ப ஸ்வீட் பயங்கரமாக இருக்கும். இங்கே ஜார்க்கண்டாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம், எனக்கு எல்லாத்தையும் விட கம்பேர் பண்ணும்போது ஜார்க்கண்டில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அல்டிமேட். ஸோ ஜார்க்கண்டில் நம்ம கிளம்பி அங்கேருந்து வந்துட்டோம். எனிவே அடுத்து வெஸ்ட் பெங்கால் தான். வெஸ்ட் பெங்கால் நம்ம கிராஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா பழைய நினைவுகள் தான். ஆல்ரெடி நம்ம 2023 நான் இங்கே ட்ராவல் பண்ணியிருந்தேன், திருப்பத்தூர் டு காசி. அண்ட் அதே மாதிரி அன்றைக்கி நம்ம எங்கே ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில் தான். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும், பேக் சைடு ஃபுல்லாக கோயில் வியூவாக இருக்கும். இது ரொம்ப பெரிய கோயிலாக இருக்குது. நம்ம ஹைவே தான் இது பார்த்திங்கன்னா கொல்கத்தா டு டெல்லி. ஸோ ஹைவே, நேஷ்னல் ஹைவே. ஓரளவுக்கு நம்ம நேஷ்னல் ஹைவே வந்துட்ட பின்னாடி கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருந்தது. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம கற்பனூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகிறோம். கொல்கத்தாவில் போகிறது கிடையாது. வெஸ்ட் பெங்கால்லேருந்து ரைட்டில் ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல ட்ராவல் பண்ணி தான் நாளைக்கு நம்ம கிளம்பணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா 117 கிலோமீட்டருங்க. 117 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். வெஸ்ட் பெங்கால் செம. 13 ஸ்டேட், வேறு லெவல் தான். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. 12 ஜோதிர்லிங்கம். ஸோ மகாராஷ்டிரா 3, ஆல்மோஸ்ட் கிருணேஸ்வர், திரம்பகேஸ்வர், பீமாசங்கர், அதுக்கப்புறம் சோம்நாத், அப்புறம் நாகேஸ்வர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உஜ்ஜைன், ஓம்காரேஸ்வர், கேதார்நாத், காசி, இங்கே பைத்யநாத். சொல்லவே இமயமலை மாதிரி இருக்குது. பட் சிவனோட அருளால் முடிச்சுட்டு வந்திருக்கோம். செம ஹாப்பி. அடுத்தது இங்கேருந்து பார்த்திங்கன்னா 1600 கிலோமீட்டர் ஆல்ரெடி நம்ம இன்றைக்கி 117 ஓட்டியிருக்கோம். ஸோ கொல்கத்தாவில் போகாதனால நம்மளுக்கு இன்னொரு 100 கிலோமீட்டர்ஸ் குறையும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஆந்திரா என்றைக்கு ரீச் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லி. நானும் பயங்கரமாக வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆந்திரா ரீச் பண்ணி கோயிலை தரிசனம் பண்ணுறது எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ராமேஸ்வரமும் ஃபஸ்ட் டைம் தாங்க. செம்ம வெயிட்டிங்கில் இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆல் ஓவர் இந்தியா ஜோதிர்லிங்க பயணத்தில் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்த
நாளில் வந்து உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ட்ராவல் ரசிகன். பாய் பாய் அண்ட் see you on next video.